அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகை ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி ஆவார். அவர் தற்போது விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குதுங்க. காலாவதியான கடன்கள் கூட வசூலாகும். உங்களுடைய கைகளில் பணம் புரளக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த விரயஸ்தான சஞ்சாரம் அமையிருக்கு. இதனால் ரிஷபராசினியர்களான நீங்கள் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இத்தருணம் அமையிருக்குதுங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிரனுடைய விரயஸ்தான சஞ்சாரம் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு பாக்கியஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் அற்புதமான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் தொட்ட காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் நீங்கள் நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் கூடுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீடிப்பு உண்டுங்க. அதே போல் வருமான பற்றாக்குறை அகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரம் அமையிருக்குதுங்க. தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும், உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதையும் கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய், அவர் தற்போது மீனராசியில் சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றாலும் விரயத்திற்கு முன்னதாகவே வருமானமும் வந்து சேருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை படிப்படியாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. எனவே மனக்கலக்கம் அடைய வேண்டாம். பிள்ளைகளால் குடும்பத்தினர்களாலும் ஏற்படும் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் என்பதால் மனம் நிறைந்த செலவாகவே இது அமையிருக்கு. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசி 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணிகள் பாதியிலேயே ஏற்பதற்கான சூழல் உருவாகும். அதுவும் தசாபுக்திகளின் அடிப்படையிலேயே ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பலருக்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்குதுங்க. அதனால் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் சிறு சிறு தடங்கல்கள் அதிகரித்து அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டுங்க. அது கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ ஏற்படலாங்க. அலுவலகத்திற்கான மின்னணு மாற்றம், மின் சாதன பொருட்கள் வாங்கி குவிப்பீங்க. அதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் தற்போது ஏற்படுகிறதுங்க. மீனராசியில் சனி செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக பகை கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கும் போது எதை திட்டமிட்டு செய்ய இயலாது. பிறரை நம்பி ஏமாறும் சூழல் உண்டு. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்ல வேண்டாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குருவை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நஷ்டம லாபாதிபதியானவர். இழப்புகளை கொடுப்பவரும் குருவே, இழப்புகளை ஈடு செய்பவரும் அவரே. எனவே
போலவே இக்காலத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் போற்றும்படியான வாழ்க்கை தரம் அமையுங்க. குறிப்பாக வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நிச்சயம் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. அதே போல் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த விரயஸ்தான சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கணவன் மனைவியிடையே ஒற்று நிலவுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. வெளியூர் பயணங்கள் நன்மையில் முடிவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. பணி நிரந்தரமாக வெளிநாடு அல்லது வெளியூர் ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் தாய் நாட்டிற்கு திரும்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோக்கம் நிச்சயம் நிறைவேற இருக்கு. பணி நிமித்தமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசினருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் புதிய வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய விற்பனை கிளைகள் திறக்கப்பட்டு லாபம் உயருங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சந்தர்ப்பமும் உருவாக இருக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவி முக்கிய தருணங்கள்ல கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்காக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. உங்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ரிஷபராசி சென்ற கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான அம்சங்களில் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அவரது பார்வை பல சக்தியினால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்று சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு என சம்பந்தப்பட்ட கிரக நிலைகளின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இந்த சுக்கிர பயிற்சி மிகுந்த சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல லட்சுமி வழிபாடு இனிமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது. இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.